ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். வேதத்தை படமாக பார்ப்பது எப்படி, எதுக்கு நம்ம ஒரு காட்சியா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம மைன்யூட் டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்வதற்காக தான். பொதுவா ஒரு காரியத்தை பார்க்கறது வேற, உன்னிப்பா கவனித்து பார்க்கறதுன்றது வேற. உன்னிப்பா பார்த்து தெரிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை உன்னிப்பா கவனித்து பார்க்க அது நம்மளுக்கு உதவியா இருக்கும். மோசே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மோசேயுடைய வாழ்க்கையை குறித்து. மோசே பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதை நம்ம பார்க்க போற காரியம்ன்றது வேற. மோசேயுடைய வாழ்க்கையை எடுத்தோம்னா கிரேட் ப்ராஃபட், மகா பெரிய தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அதற்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாதுன்ற அளவுக்கு ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினாரு. அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 40 வருஷங்களா பிரிக்கலாம். முதல் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, அடுத்தது 40 வருஷம் வனாந்தரத்துல வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் ஊழியத்துல. அரண்மனை வாழ்க்கை ஒரு வீரனாக, ஒரு இளவரசனாக அவர் வாழ்ந்த காலங்கள், சௌகரியமாக எல்லா வசதிகளோடு இருந்த காலங்கள். ஊழியம்ன்றது ஆண்டவர் நடத்தினார் அவரை இஸ்ரவேல் ஜனங்களோட. இதெல்லாம் விசிபிளா தெரியும் நமக்கு, பைபிள்ல இதெல்லாம் விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்குது. அந்த அரண்மனை வாழ்க்கை விஸ்தாரமா சொல்லப்படலைனாலும் ஒரு அரண்மனையில ஒரு இளவரசன் எப்படி இருப்பான்றது நமக்கு தெரியும். இங்க நம்ம பார்க்க போறது வனாந்தரம். இந்த வனாந்தரத்துல அவர் இருந்த காலங்கள் அவரது மாமனார் எத்திரோவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்னு மட்டும்தான் இருக்குது. ஆனா அந்த 40 வருஷம் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது மோசையின் வாழ்க்கையில அனுதினமும் எப்படி இருந்திருக்கும், அதைத்தான் நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். இன்னொன்று, இந்த 40 எப்படி பிரிக்கலாம்னா, அரண்மனையில அவர் ஒரு ராஜாவா 40 வருஷம் இருந்தாரு. அடுத்தது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், 2வது பார்ட்டு. 3வது பார்ட்டு தேவ மனுஷனாக அதே அரண்மனைக்குள்ள வர்றாரு. இப்ப இவருடைய இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 to 27 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்திய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இதுதான் ரொம்ப முக்கியம். அரண்மனையா கர்த்தருடைய ஊழியக்காரனா போறதா அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறார். அப்ப தேவ மனுஷனாக போறத அவரு தெரிஞ்சுக்கிட்டார். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கலாம். அரண்மனை வாழ்க்கையில் உள்ள வசதியை காட்டிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா போறேன்னு வெளியே வந்துட்டார். இப்படி போல நம்ம வருவோமா? இதுதான் இன்னைக்கு நம்ம கேள்வி. இப்படி போல நம்மளால வர முடியுமா? கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, ப்ரெசன்ட்ல இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறது கடினமான காரியத்துக்காக வராரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து முறுமுறுக்கிற கடின இருதயம் உள்ள, கடின கழுத்து உள்ள, வணங்கா கழுத்து உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு லீடராகவும் ப்ராஃபட்டாகவும் வர்றாரு. இதை தெரிஞ்சுதான் வர்றாருன்றார். இதுதான் அவர் டெசிஷன் எடுக்கிறதுக்கான அந்த டிட்டர்மினேஷன் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் உட்காந்து யோசித்திருப்பார், அரண்மனையா ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு நான் போறதான்ட்டு, அந்த வாழ்க்கையான்ட்டு. அரண்மனையில் உள்ள நல்ல சௌகரியமான வாழ்க்கையா, இல்ல கஷ்டப்பட்டாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாமான்னா கர்த்தருடைய ஊழியத்தை கஷ்டப்பட்டாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம் வெளியே வந்துட்டார். அந்த தான் டெசிஷன் எடுக்கிறார். ஸோ ஒரு பெரிய கிரேட் லீடர், நாட் ஓன்லி ப்ராஃபட், இஸ் எ கிரேட் லீடர். ஒரு பெரிய ஜனங்களை வழி நடத்துறார். இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய காரியம். ஆனா நம்ம பார்க்க போறது அந்த 40 வருஷம் அவர் வனாந்தரத்துல எப்படி என்னெல்லாம் யோசித்திருப்பார். ஒவ்வொரு நாளும் இவர் வெளியே வந்தது அரண்மனையை விட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலான்னு வந்தாரு. ஆனா உடனே ஜனங்க அவரை ஏத்துக்கிடல, அவரை லீடரா ஏத்துக்கல அந்த இஸ்ரவேல் ஜனங்க.
அப்ப இவர் என்ன பண்றாருன்னா வனாந்திரத்துக்கு போயிட்டார், ஓடி ஒளிகிறார். பார்வோன் ராஜாட்ட இருந்து தப்பி ஓடி போறாரு. போனா அங்க போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காரு. கடைசிக்கு அந்த ஆடுகளை ஓனர், அந்த முதலாளி எத்திரோ வந்து தன் மகளை வந்து மோசைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. இவர் மருமகன் ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் இந்த ஆடுகளை மேய்க்கும் போது என்னெல்லாம் யோசித்திருப்பார் ஒவ்வொரு நாளும். நமக்கு இன்னைக்கு தெரியும், அடுத்து இவர் 80 வயசுல ஒரு முச்செடியில அக்னியில கர்த்தர் தரிசனமானார், இவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு வந்தார்னு தெரியும். 80வது வயசுல அது நடக்குது. ஆனா 40 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் இவர் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வாழ்க்கை இவருக்கு. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்க்கணும். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியும் 40 வருஷம், அவருக்கு அன்னைக்கு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் வந்து நீ வந்து இந்த மாதிரி வனாந்திரத்துல ஆடுகளெல்லாம் மேய்ப்போ 40 வருஷத்துக்கு, 80 வருஷத்துல அவனை எடுத்து பயன்படுத்துவேன்னா அந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அவருக்கு இருந்ததுனால அதை உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு லோன்லி லைஃப், யாரும் கிடையாது, ஷேர் பண்றதுக்கு யாரும் கிடையாது. இவர் அப்படியே தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே தாவீதுடைய வாழ்க்கை மாதிரி. தாவீது வந்து 15 வயசு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாரு. இவர் 40 வயசு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பாஸ்ட யோசிச்சுட்டே இருந்திருப்பார். பாஸ்ட விட்டுட்டு வந்துட்டாரு. ஆனாலும் அந்த பாஸ்ட் லைஃபை விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கோமே, யூஸ்லெஸ்ஸா இருக்கிறோமே, யாருக்கு உபயோகம் இல்லாம இருக்கிறோமே. இந்த ஆடு மேய்க்கிறதுக்கா என்னைய கர்த்தர் அழைச்சாரு. அப்ப 40 வருஷம் கர்த்தர் பேசினாரா இல்லையா? அப்ப கர்த்தர் பேசி இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? கர்த்தர் பேசி திடப்படுத்தி இருந்தாருன்னா திடமா இருந்திருப்பார். நீ இது பண்ணாத, நீ தனியா இருக்க நினைக்காத, பொறுத்துரு. இன்னைக்கு நமக்கு வேதத்தை கொடுத்து கர்த்தர் பேசுறாரு. நம்ம ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் இருக்கு, நம்ம எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி காலம் எங்க இருந்துச்சு. இப்ப நமக்கு மோசே திருஷ்டாந்தமா இருக்குது, தாவீது திருஷ்டாந்தமா இருக்குது, நமக்கு எஸ்தருடைய வாழ்க்கை இருக்கு, ரூத்துடைய வாழ்க்கை இருக்குது, அன்னாளுடைய வாழ்க்கை இருக்கு. காத்திருத்தல், யாரெல்லாம் காத்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு. ஆனா மோசையின் காலகட்டத்துல கர்த்தரே இவரை திடப்படுத்தி இருந்தாதான் உண்டு, வேற யாரும் கிடையாது. தாய் தகப்பன் கிடையாது, உற்றார் உறவினர் யாரும் கிடையாது. ஒரு ஊழியத்துக்குள்ள வர்றதுன்றது எவ்வளவு ஒரு கடினமான பாதைன்றதை இங்க நம்ம பார்க்கறோம். எல்லாத்துக்கும் மேல என்ன கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட விதத்துல திக்குவாயி மந்த நாவு, தெளிவா பேச வராது. அப்ப அது வந்து ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா ஆண்டவர்கிட்டயே சொல்றாரு வந்து, நான் திக்குவாயி மந்த நாவு, நான் போய் எப்படி பார்வோன்ட்ட பேசுவேன்றாரு. அப்ப அந்த 40 வருஷம் இவருக்கு அதெல்லாம் இருந்திருக்கும். திக்குவாயி மந்தனாவமா இருக்கிறோம், நம்ம எப்படி ஆண்டவர் பயன்படுத்த போறாரு, இதெல்லாம் நமக்கு ப்ராஃபஸி. நம்ம அப்படி இருக்கலாம், நம்ம ஏதோ ஒரு ஏரியால வீக்கா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து அதெல்லாம் மைண்ட் பண்ணாத, உனக்கு காதை உண்டாக்குனது யார், உனக்கு கண்ணை உண்டாக்குனது யார், நான் தானே, நான் உன் வாயோடு வாயா இருந்து பேசுவேன்ட்டார் மோசேட்ட. அப்படி போல நம்மளை பயன்படுத்துவார், ஞானிகளை வெட்கப்படுத்துவார். அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஞானிகளை காட்டிலும் மேலாக நம்மளை வச்சிருக்கிறான்றத அப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஞானியா இருப்பான், உலகத்துல ஞானியா இருப்பான், அவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நல்லா கிரகிக்கக்கூடிய திறன் இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கும், அறிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கும், பகுத்து பார்க்கக்கூடிய திறன் இருக்கும். ஆனாலும் ஒரு ஏரியால அவனால தான் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத புரிந்து கொள்ள முடியாம இருப்பான். கர்த்தரை பத்தி அறிந்து கொண்டால் ஒழிய அதை அவன் அறிந்து கொள்ள முடியாது. அந்த காரியத்தை நம்ம மூலமா வெளிப்படுத்துவார். அதுதான் ஞானிகளை வெட்கப்படுத்துறதுன்றது. அவன் ஞானியா இருந்தாலும் ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா, பார்வோன் ராஜாவுக்கு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் அவருக்கும் தெரியல, கூட இந்த ஞானிகள் சாஸ்திரிகள் யாருக்குமே தெரியல. அதை யோசேப்பு மூலமா தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அப்ப யோசேப்பை வந்து அங்க இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்துறார். அதே மாதிரி நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கம் யாராலையும் சொல்ல முடிய, மேனே தெக்கேல் உப்பாசின்னு செவத்துல வந்து ஒரு கை வந்து எழுதுது, பெல்ஷத்சார் ராஜாவாலையும் புரிந்து கொள்ள முடியல. அங்க இருக்க ஞானிகள் சாஸ்திரிகள், குறி சொல்றவன் ஜோசியக்காரன் யாராலையும் புரிந்து கொள்ள முடியல. அங்க தானியல் வந்து தான் அதை வெளிப்படுத்துறார். அப்படி போல நம்மளை இன்னைக்கு பயன்படுத்துவார் ஆண்டவர். அதுதான் ஒரு மோசே அந்த டெசிஷன் எடுக்கிறார்.
அரண்மனையில இருந்து ராஜாவா இருந்தாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் ஒரு தேவ மனுஷனா உள்ள வரதை யோசித்து பார்த்திருப்பார். அதே இடத்துல ஒரு தேவ மனுஷனா வரும் பொழுது சூப்பர் நேச்சுரல் பவர்ல அங்க வந்து அவர் ஆப்ரேட் ஆகிறார். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் எவ்வளவு மகிமையான தேவன், எவ்வளவு பெரிய தேவன்றது அப்பதான் மோசேக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த 40 வருஷம் என்னெல்லாம் யோசித்திருப்பார் டே டு டே லைஃப்ல, அந்த வனாந்தரத்தில் அவர் இருக்கும்போது என்னெல்லாம் யோசித்திருப்பார். என் லைஃப் அவ்வளவுதானா? இன்னைக்கு அநேகருக்கு அப்படி இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் அதை குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். நான் தனியா இருக்கிறேனே, என் வாழ்க்கை அடுத்து என்ன நடக்குன்னு தெரியலையே, இப்படியே போயிருமா? மொனாட்டனஸ் லைஃப், ஒரு மிஷின் லைஃப், ஒரே மாதிரி ரொட்டீன் லைஃப், இப்படியே தான் என் லைஃப் போகுமா? இப்படியே போய் முடிஞ்சிருமா? எனக்கு ஒரு மாற்றம் நடக்காதா? எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்காதான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஈஸியான மினிஸ்ட்ரியாவும் இல்லை அவருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் முறுமுறுக்கிறான். சாப்பாடு இல்லைன்றான், தண்ணி இல்லைன்றான், இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பார்வோன்ட்ட போனா பார்வோன் அனுப்பவே மாட்டேங்கிறான் இஸ்ரேல் ஜனங்களை, எகிப்தை விட்டு அனுப்ப மாட்டேங்கிறான். ஆண்டவரும் ஒவ்வொரு வாதையா கொண்டாந்து போடுறாரு. 10வது வாதம் வரும்பொழுதுதான் விடுவான்னு சொல்லிட்டாரு. ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா உடனே எல்லாமே நடந்துருன்னு கிடையாது. ஆண்டவர் நம்மளை தீர்க்கதரிசியா தேர்ந்தெடுத்துட்டாரு, அப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடும், நம்மளுக்கு எல்லாமே கர்த்தர் செஞ்சு கொடுத்துருவார்லாம் இல்லை. ஏசாயா, எரேமியா, மிகேயா, இந்த தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. சொன்னாலும் ராஜாக்கள் கேட்கல. நிறைய தீர்க்கதரிசிகளை ராஜா வெட்டி கொன்னு போட்டுடுறாங்க. அப்படிலாம் நடக்குது. அப்ப இதெல்லாம் நமக்கு எப்படின்னா, ஏன் அப்படி இருக்குது? ஒரு தீர்க்கதரிசியை வந்து ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார், கொல்லுவதற்குலாம் அனுமதிக்கிறார்னு அதுலயும் சொல்றாரு. முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு நடந்ததை நீங்கள் அறிவீர்களே அப்படின்னு சொல்றாரு. தீர்க்கதரிசிகளை கொன்றீங்களே, தீர்க்கதரிசி ரத்தத்தை சிந்தினீங்களேன்றார். பாடுகள் மத்தியில தான் ஊழியம்ன்றதை காமிக்கிறாரு. பாடுகள் மத்தியில தான் ஊழியம் செய்யறாங்க இவங்க. அப்ப மோசே அது விதிவிலக்கு இல்லை. அந்த நேரத்தில் இவருக்கு என்னெல்லாம் இருக்கு கேட்டீங்கன்னா, பொறுமை, சகிப்புத்தன்மை, உறுதியா இருக்காரு. பின்வாங்கி போகல, அதுக்கு என்ன பின்வாங்கிட்டு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை. பாடுகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, எதிர்ப்புகள் இருக்குது, ஏற்றுக்கொள்ளாதது இருக்குது. இவ்வளவும் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஆண்டவர் உருவாக்குறார், ஒரு லீடரை உருவாக்குறார். ஏன்னா மோசையோட ஆரோன் இருக்கிறாரு, மோசைக்கு ஹெல்ப்புக்கு யோசுவா இருக்கிறாரு. நம்ம நினைப்போம் மோசைக்கு அடுத்து ஆரோனுக்கு அந்த ஊழியம் வரும்ட்டு. 2 பேருக்கு 3 வயசு வித்தியாசம். மோசையோட ஆரோன் 3 வயசு மூத்தவர். மோசை எடுத்துக்கொள்ள போறேன்னு உடனே எல்லாரும் என்ன நினைப்போம், நம்ம அந்த இடம் படிக்கும்போது அடுத்து ஆரோன் தான் அந்த இடத்துக்கு சரியான ஆள், ஏன்னா கூடயே முதல்ல இருந்து கூடயே இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆரோனை தாண்டி யோசுவாவுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இதுவும் நமக்கு ப்ராஃபஸி. நம்ம எப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஆண்டவருடைய வேதத்தை தியானம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஆண்டவரோட ஜெபம் பண்ணி ஆண்டவரோட நெருங்கின உறவுல இருந்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு நாள் உங்களை ஊழியத்தை தூக்கிட்டு வந்துடுவார். யாரை கொண்டு வருவார்னே சொல்ல முடியாது ஆண்டவருக்கு. நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அப்படி ஒரு லீடரா மோசையை தூக்கிட்டு வர்றாரு. யோசுவாவை கூட வச்சு நீ மோசையை பார்க்க வைக்கிறார், அவ்வளவுதான். தினமும் மோசையை அப்சர்வ் பண்ண வைக்கிறாரு யோசுவாவை. ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஊழியத்துல கொண்டாந்துட்டாரு அவரை. ஒரு நாள்ல கொண்டாந்துட்டாரு. மோசேக்கு வந்து 40 வருஷம் அரண்மனையில இருந்தாரு, 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தாரு. 80வது வயசுல தான் அவரை ஊழியத்து கொண்டு வராரு. யோசேப்பு ஒரு வாலிபன்னா ஒரு 16-17 வயசு இருந்திருக்கும், அவ்வளவுதான். கூட இருக்கிறார் மோசையோட, அவ்வளவுதான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காது இருந்தான்றார் யோசுவா குறிச்சு ஆண்டவர். ஆண்டோடைய சமூகத்திலே இருந்திருக்கிறார் அவர். அங்க மலைக்கு போகும்போது, சீனாய் மலைக்கு போகும்போதும் மோசை மேல போகும்போது இவர் பாதி வழியில காத்திருக்கிறார். அங்க என்ன நடக்குது மேலன்னு தெரியாது, கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது யோசுவாவுக்கு. தனியா ஒரு இடத்துல இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வருது, மோசைய திடீர்னு ஆண்டவர் எடுத்துக்க போறேன்னு உடனே அந்த நாள்லயே அந்த செகண்ட்லயே யோசுவாவை லீடர் ஆக்கிட்டார்.
மோசையோடைய இடத்துல. இதுவும் நமக்கு ப்ராஃபஸி. நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அதில் கஷ்டப்படுற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம சின்சியராக இருந்தோம்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா, ஒரே நாள் நம்ம உயர்த்திடுவார். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல சேர்றத ரொம்ப சேஃப்டியா நினைப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்துட்டா அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, எவ்வளவு சம்பளம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாப்ல போயிடணும், ஏன்னா அது நல்ல ஒரு செக்யூரிட்டி ஜாப்னுவாங்க. ஆனா கவர்மெண்ட் ஜாப்ல போறதுக்கும் பிரைவேட்ல போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கவர்மெண்ட்ல போனீங்கன்னா பேப்பர் தான் பேசும், சீனியாரிட்டி வைஸ் தான் ப்ரொமோஷன் வரும். உங்களுக்கு உங்க பேப்பர்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் உங்களுக்கு ப்ரொமோஷன். ஆனா பிரைவேட்ல பாத்தீங்கன்னா, நீங்க என்ன அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை வச்சு உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க ஒரு ஜாப் கிரியேட் பண்ண முடியாது. நீங்க அரசாங்கத்துல ஒரு புதிய பதவியை நீங்க உருவாக்க முடியாது. அது மேல கவர்மெண்ட்ல வந்து சட்டசபையில உட்காந்து அது வந்து ஒரு இதா கொண்டாந்து டிஸ்கஷன் கொண்டாந்து அங்க ஓட்டு போட்டு அது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுல இருந்து வரதுக்குள்ள அது விடிஞ்சிடும். ஆனா பிரைவேட்ல அப்படி இல்லை. அந்த ஹெட்டு பார்ப்பாரு, இந்த ஒரு நல்ல கேண்டிடேட்டு அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, கூப்பிட்டு உடனே கிரியேட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு ஜாப் உங்களுக்குன்னே ஒரு ஜாபை கிரியேட் பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட்டில் சேர்ந்துட்டு நீங்கள் 20 வருஷம் சம்பாதிக்கிறத நீங்கள் ப்ரைவேட்டில் 10 வருஷத்தில் சம்பாதிச்சிருவீங்க. இன்னைக்கு வந்து விசாலமாயிருச்சு. ஆண்டவரே பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு புது போஸ்ட் கிரியேட் பண்றாரு. பிரைம் மினிஸ்டர்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி ஜோசப் அதில் உட்கார வச்சிட்டாரு. அது எப்படி பிரைம் மினிஸ்டர்? எல்லா பவரும் உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி தானியலுக்கு அவர் ஒரு 17 வயசுல அடிமையா போனாரு. 3 வருஷம் ட்ரைனிங், 20 வயசு. 20 வயசுல ராஜா முன்னாடி கொண்டு போறாங்க. அவருக்கு வந்து அடுத்த சொப்பனம் வருது. ஒரு 21வது வயசு வைங்க, நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தை விளக்கம் சொன்ன உடனே ஆலோசனைக்காரனாக அவருக்கு ஒரு பதவி, ராஜாவுக்கு ஆலோசனைக்காரன், அட்வைசர் டு த கிங், ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி 21 வயசு பையனில் உட்கார வச்சிட்டார். இஸ் மோர் தென் எ கிங், இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் காட். எப்படி கொண்டாடுறாரு பாருங்க. ஆண்டவர் வந்து நினைச்சார்னா ஒரு மனுஷனை எவ்வளவு உயரத்துக்கு தூக்கிட்டு வர முடியும். ஒரு ஆடு மேய்க்கிற தாவீது அரசனாக உயர்த்திட்டு வர்றார். இப்ப இங்க மோசேயுடைய காரியம் பாத்தீங்கன்னா, அந்த ஹார்ட் ஒர்க், அந்த 40 இயர்ஸ் அந்த வனாந்தரத்துல இருந்ததுதான் மோசேயுடைய பிளாட்ஃபார்ம். அதுதான் அவருக்கு நல்ல மெச்சூரிட்டி கொடுத்துச்சு. இந்த ஜனங்கள் முறுமுறுக்கும் போதெல்லாம் இந்த ஜனங்க அறியாம செய்யறாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது பிதாவே அவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறான்னு சொன்னாரோ, அதுபோல ஆண்டவரே உங்களை மன்னிங்க, தெரியாம பண்றாங்கன்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது நான் என்னால உங்களால சுமக்க முடியலன்றார். இவங்களெல்லாம் என்ன தனியா சுமக்க முடியல, ஏன்னா அவ்வளவு ஒரு பியாண்ட் த லிமிட் அந்த ஜனங்கள் வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. கோராகு கூட்டம் அது எதிர்த்து நிக்குது. நீதான் ஆசாரியன் இருக்குமா? நாங்க ஆசாரியன் இருக்க, நாங்களும் லேவி கோத்திரம் தானே, நாங்க ஏன் ஆசாரியன் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒண்ணு மோசேயும் ஆரோனும் போய் தலைக்குப்புற ஒழுகுறாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசத்தை காமிப்பேன்னு சொல்லி பூமி பிளந்து கோராகு கூட்டமே உள்ள போயிடுச்சு, விழுங்கி போட்டுருச்சு. அப்படி விண்டிகேட் பண்றாரு. மோசையை வந்து நான் தெரிந்து கொண்டேன்ற, தெரிந்து கொள்ளலை பத்தி நம்ம பாக்குறோம். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலும் ஒருவனும் தானாக இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுகிறதில்லைன்னு பாக்குறோம். ஆரோனின் கோலை மாத்திரம் துளிர்க்க வச்சு என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு காமிக்கிறார். இவ்வளவும் பாக்குறாங்க அந்த ஜனங்க. கண்மணிலேருந்து நீரூற்றுகள் புறப்படு வருது, செங்கடல் 2ஆ பிளக்குது. இதெல்லாம் பார்த்த பிறகு கூட ஜனங்கள் வந்து மோசையை ஒரு லீடரா ஏத்துக்கல. இதெல்லாம் நமக்கு பாடம், தீர்க்க தரிசனம். நம்ம ஜனங்க எல்லாரும் ஏத்துக்குவாங்க நினைக்க கூடாது. அதுக்குத்தான் இதெல்லாம் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாரு. சோ வனாந்திரத்துல அவர் என்னெல்லாம் யோசித்திருப்பார். அந்த கடினமான காலங்கள், அது பாடுகள் தான் நம்மளுக்கு வந்து பாடங்கள்.
நம்ம கஷ்டங்கள் தான் நமக்கு படிகள். நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு முதிர்ச்சி வரும்னு கேட்டீங்கன்னா, மெச்சூரிட்டி வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டாதான் வரும். வெறுமனா ஆட்டம் போட்டு பாடிக்கிட்டு ஊழியம் பண்ணதெல்லாம் செல்லாது. நீ சந்தோஷமா இருக்கும்போது எதுவுமே ஒன்றும் தெரியாது. பாடும்போது எனக்கெல்லாம் நான் மறக்கவே முடியாது. லைஃப்ல மேக்சிமம் டைம் இன்னும் கூட சில பாடுகள் வழியே தான் அங்கே போய்கிட்டு இருக்கிறோம். சர்ச்சில் போய் உட்காரும் போது அவங்க பாடும் பொழுது, சந்தோஷமா பாடும்போது எங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா கஷ்டத்தை பாடும் பொழுதுதான் துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. இதுதான் ஆறுதல் படுத்துது. அப்ப சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை என்ன, என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்றேன்றது வரும். இப்ப இந்த 2 லைன் பாடணும் போது ஆண்டவர் உணர்த்தின காரியம், மோசே இதெல்லாம் யோசிக்க வச்சிருப்பார். இந்த வனாந்தரத்துல ஜனங்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் கஷ்டத்தின் பாதையில் அவங்க போகணும், ஏன் இப்படி நெருக்கப்படணும். ஒரு கூட்ட ஜனம் நல்லா இருக்கு, எகிப்து ஜனங்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் நொறுக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க, ஒரு இடுக்கமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஏன் இது? ஏன் அப்பா கர்த்தர் பட்சபாதம் பண்றாரா? இதெல்லாம் அவர் யோசித்து பார்த்திருப்பார். என்னெல்லாம் யோசிப்பாங்கன்னா 3 காரியங்கள். 1, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசித்திருப்பார். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஏன் கர்த்தர் இப்படி நடத்துறாருன்னு யோசித்திருப்பாரு. அடுத்து ஜனங்களை ஏன் இப்படி நடத்துறாருன்னு யோசித்திருப்பார். ஏன் கர்த்தர் ஜனங்களை இப்படி நடத்துறார், ஜனங்களுக்கு ஏன் அந்த கஷ்டங்கள் வருது, ஒரு பக்கம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்கன்னு. 3வது, இதெல்லாம் செய்யற கர்த்தர் யார், இந்த கர்த்தர் ஏன் இது இப்படி நடத்துறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு, அந்த வணங்குகிற தெய்வம் யாரு, attributes of God. A.W. Tozer அவர் ஒரு புத்தகத்துல எழுதுறாரு, we have faith in faith but we don't have faith in attributes of God. We should have faith in attributes of God என்றார். நம்ம விசுவாசத்தின் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய குணாதிசயத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். அதுதான் சரியான விசுவாசம்ன்றார். என் கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றத அறிந்து கொள்ள 40 வருஷம் வனாந்தரத்துல கொண்டு வைக்கிறார் மோசே. கர்த்தர் புரிந்து கொள்ள வைக்கிறார். இதுதான் தமஸ்குக்கு போற வழியில பவுலுக்கு நடந்தது. நான் யார் தெரியுமா, do you know who am I? சத்தம் மேல இருந்து கேட்குது, நான் யார் தெரியுமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். என்கவுண்டர். சோ இவர் 40 வருஷம் இவரை உருவாக்குறார் கர்த்தர். இவர் நினைச்சிருக்கிறார் அவ்வளவுதான், நம்ம லைஃப் போயிடுச்சு, வனாந்தரம், வெளியும் வனாந்தரம் உள்ளேயும் வனாந்தரம் நினைச்சிருப்பாரு மோசே. ஆனா ஆண்டவர் அந்த 40 வருஷம் தான் ஒரு லீடர் அவரை உருவாக்குறார். அந்த 40 இயர்ஸ் அவருக்கு ஒன்றும் தெரியாது, பேலஸ் இருந்த 40 இயர்ஸ் அதுல ஒரு யுத்த வீரனாக இருக்கிறார். அதெல்லாம் டீட்டெயில் நம்ம போக தேவையில்லை. அவர் எங்க போனாலும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பார். எப்படி தாவீது போன இடமெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்தார், சவுல் அவர் அனுப்பின இடத்துல எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்தார், வெற்றியோட வந்தார். அப்படி போல மோசே வெற்றியோட வந்திருப்பார் எல்லா இடத்துலையும், ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். மோசேக்கு தெரியாது அது. ஆனா இந்த 40 வருஷம் கர்த்தர் இல்லாத போல இருக்குது, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். இதுதான் நமக்கு பாடம். இப்போதான் இது சிந்திக்கிற காலம். தாழ்வு காலத்தில் நீ சிந்தனை செய்கின்றார் சாலமோன்.
நம்ம வந்து கஷ்டப்படும் போதுதான் நம்ம நிறைய காரியங்களை யோசிப்போம். ஆனா 3 காரியம் நம்மளை குறித்து யோசிப்போம், மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து யோசிப்போம், எல்லாத்தையும் நடத்துகிற கர்த்தரை குறித்து யோசிப்போம். இதுதான் வேணும்ன்றதுனாலதான் அது 40 இயர்ஸ் வைக்கிறார். இதுலதான் அவருக்கு பொறுமையை கொடுக்கிறார், சகிப்புத்தன்மையை கொடுக்கிறார், உறுதியா இருக்க வைக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார். ஏன்னா அடுத்த 40 வருஷம் முறுமுறுக்கிற ஜனங்களை அவர் நடத்தணும். அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. தன்னை ஏத்துக்காத, தன்னை ஒரு தலைவனாக, தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தை இவர் நடத்தணும். அதுக்குதான் அது உருவாக்குறார். சோ நமக்கு நீங்க நினைக்கலாமே, ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறோமே, ஒரு வனாந்தரத்துல வந்து இருக்கிறோமே, ஒரு கண்ணீரோட நம்ம வைக்கிறாரே கர்த்தர் நினைப்போம். இதுதான் உருவாக்குறது. மோசஸ் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆளு. ஏன்னா ஆண்டவர் நெருங்கி ஜீவிக்கிறார் அவரோட. எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க. ஒரு சிநேகிதனோட சிநேகிதன் பேசுவது போல ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறாரு. யாத்திரா 33:11 பாக்குறோம். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல நான் மோசையோடு பேசுவேன்றாரு, முகமுகமாய் பேசுவேன்றாரு. டைலாக், கான்வர்சேஷன். அதே மாதிரி 12 அதிகாரத்துல சொல்றாரு, ஆரோன்ட்டு மிரியாம் அப்படின்னு சொல்றாரு, நான் உங்களோட எப்பவாவது சொப்பனத்துல பேசுவேன், ஆனா நான் மோசையோட ஒரு நண்பனோடு பேசுவது போல முகமுகமா பேசுவேன், என் சாயல் அவன் பாக்குறான்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிப்படையா தெரிறது, 2 தடவை 40 நாட்கள் சீனாய் மலையில ஆண்டவரோட இருக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 40 days இருக்கிற டே அண்ட் நைட்டுன்னு. அப்பதான் அந்த 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு அவர்கிட்ட. இரவு பகலாக கர்த்தர் அவரோட பேசுறாரு. அதுக்கப்புறம் அதை உடச்சி போடுறாரு கோபத்துல, திரும்ப கூப்பிடுறாரு, திரும்பவும் அந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்பவும் 40 நாட்கள் இரவு பகலா ஆண்டவரோட பேசுறாரு. எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. இதெல்லாம் நான் சொன்னேன், நான் திக்குவாயும் மந்தனாவு 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தாரு, முறுமுறுக்கிற ஜனங்க, இது எல்லாமே அவர் கஷ்டமா இருக்குது பாக்குறதுக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவரோடு முகமுகமாய் பேசினார். நம்மளை இன்னைக்கு வந்து மிச்சவங்க ஏளனமா பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கும், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், வசதியோட இருப்பாங்க. அதனால நம்மளை ஏளனமா பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுதான் மோசே வந்து முன் உதாரணம். வனாந்தரத்துல மோசே இருந்தது மாதிரி நம்ம நினைச்சுக்கிடணும். நம்மளை உருவாக்குறார் கர்த்தர்னு அமைதியா இருக்கணும். மேடையில வரும் பொழுது கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அது பயங்கரமா இருக்கும். நான் அதை அனுபவிச்சு பார்க்கறதுனால சொல்றேன். எக்ஸ்பீரியன்சிங் காட்னு வாங்க ஃபாரின்ல. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை, எவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம்ன்றத, எவ்வளவு அன்புள்ள தெய்வம், நம்ம மேல எவ்வளவு கரிசனையோட இருக்கிறான்றதை ருசிச்சு பார்க்க வைப்பார். அந்த மூமெண்ட் இருக்கு பாருங்க, ப்ராஃபஸி சொல்ற டைம். அந்த நேரம் நமக்கு பிளைண்டா இருப்போம். யாரோ ஒருத்தனை காமிச்சவன் எழும்ப சொல்லுவாரு. அப்ப எழுப்பும் போது கூட அடுத்து நம்மளை என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. நம்மளை கொண்டு எந்த மாதிரி ஊழியத்தை செய்ய வைக்க போறாருன்னு தெரியாது. அவங்களை எழும்ப சொல்லுன்னு அவ்வளவுதான். அங்க இருக்கிறவங்க அவங்க யார் யார் எழும்புவாங்க, அவங்க இல்ல அவங்க குறிப்பா ஒருத்தரை எழுப்ப சொல்லுவார். எழுப்பி வச்சுட்ட உடனே அந்த மூமெண்ட் வரைக்கும் பேச மாட்டாரு. அந்த எழும்பின உடனே நம்மகிட்ட இருந்து பேசுவார் பாருங்க. இதை இப்படி சொல்லுன்னுவார், இப்படி சொல்லுன்னுவார் பாருங்க. அதை சொல்லும் போது அவங்க வாழ்க்கையில ஆண்டோடைய வல்லமை கடந்து வரும். அவங்களுக்கு உள்ள வல்லமை கடந்து வரும். ஒரு புயல் காத்து கடந்து வந்தது மாதிரி இருக்கும். சமுத்திரம் மாதிரி இறங்கி வருவார். அதுக்கப்புறம் அங்கெழும்ப சொல்லுன்னுவார். அந்த மூமெண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நினைக்கிறாரு, ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு பின்னாடி, ஒரு முகத்தை பார்த்து சொல்றாரு அப்படின்னு. இது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முகத்தை பார்த்து சொல்றாரு. அவர் நிப்பாட்டிட்டேன் நான், நிப்பாட்டி இவர் நினைக்கிறாரு, ஏன்னா சபைக்கு தெரியணும் இல்லையா, அவ்வளவு கூட்டமா இருக்குது. அந்த புல்பீட்டுக்கு பின்னாடி எல்லாம் ஜனங்க லெப்ட் ரைட்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லா பக்கமும். ஒரு கால்வாசி கூட்டம் எனக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கு. அவங்க அந்த ஸ்கிரீன்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரை நிப்பாட்டி சொன்னேன், நீங்க வந்து நினைக்கிறீங்க நான் முகத்தை பார்த்து ஏதோ சொல்றேன்னு நினைக்கிறீங்க, குறி சொல்ற மாதிரி இந்த முகத்தை ஆடை வச்சு ஒருத்தரை கணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு பின்னாடி யாராவது எழும்பி நெல்லுங்கன்னு, இந்த பக்கமாவது யாராவது எழும்பி நெல்லுங்கன்னு.
எழும்பி நின்னா எனக்கு சொல்லுங்க, ஏன்னா பின்னாடி கண்ணு கிடையாது. எனக்கு யாராவது எழும்பிட்டா நீங்க சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க, எழும்பிட்டாங்கன்னாங்க. அவங்கள பத்தி சொன்னேன் நான். அடுத்து வேற யாராவது எழும்பி நில்லுங்க, இந்த பக்கம் யாரும் எழும்பி நின்னாங்க, அவங்கள பத்தி சொன்னேன். அவர் பாத்தீங்கன்னா மத்தியான கூட்டத்தோட ஓடி போயிட்டார். அப்ப இதெல்லாம் என்னை கொண்டா, இது என்னை கொண்டான்னு இருக்கும் எனக்கு. நம்மளை எப்படி கனப்படுத்துறாருன்னு. சாப்பாட்டு நேரம் பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. காலையில இருந்து அங்கதான் இருந்தேன், சாதாரணமா பார்த்தாங்க. அந்த மத்தியானத்துக்கு மேல எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம். கர்த்தர் விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, அதனால நம்ம அசட்டை பண்ணுவாங்க. அந்த அசட்டை பண்ணும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். என் கர்த்தர், என் இயேசு ராஜா என்னோட இருக்கிறார், அவருக்கு தெரியும் என்னை எங்க கொண்டு நிறுத்தணும்னு. இவங்க யாரு? மனுஷங்க கையில நம்ம வாழ்க்கை கிடையாது. அதான் மோசேக்கு காமிக்கிறாரு. நீ ஒண்ணுமில்ல நினைக்காத, உன்னை ஸ்பெஷல் ஆக்குறேன் பாருன்னு தூக்கிட்டு வந்துட்டார். இந்த 40 வருஷம் தான் ஷேப்பிங் பீரியட் மோசஸ்க்கு. அப்படித்தான் நம்மளையும் ஷேப் பண்ணுவார். நம்மளை ஷேப் பண்ணாம, எக்யூப் பண்ணாம ஆண்டவரால் பயன்படுத்த முடியாது. ஆல் ஆஃப் அ சடன் ஆண்டவரால் நம்மளை பயன்படுத்த முடியாது. ஏன்னா மனுஷங்க, we are not God. நம்ம ஆண்டவர் கிடையாது. நம்ம மனுஷங்க, சாதாரண மனுஷங்க. நம்மளை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் பைபிளை படிங்க. அவங்களுக்கு என்ன ப்ராஃபஸி சொன்னாலும் சரி, பைபிளை படிங்க. இரவு பகலா பைபிளை படிங்க. ஏன்னா இந்த பைபிளை படிக்கும் போது, இரவு பகலா படிக்கும் போது, இதுக்குள்ளதான் ஆண்டோடைய வல்லமை இருக்கு. இந்த வார்த்தைக்குள்ள, இந்த வார்த்தை உங்களை உருவாக்கும். இந்த பவர் in this word, it will equip you. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களை உருவாக்கும். அது உருவாக்கி உங்களை கொண்டு பயன்படுத்துவார். 2 காரியம் நடக்கும் நீங்க வார்த்தை படிக்கும் போது. எல்லாருக்கும் நான் சொல்றதுதான், எப்பவும் நான் சொல்றதுதான், வார்த்தை உங்களை உருவாக்கும். 2வது, இந்த வார்த்தையை கொண்டுதான் நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. ஒரே கல்ல 2 மாங்காடுவாங்க. அது மாதிரி நீங்க வார்த்தையை படிக்க 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 உங்களை உருவாக்கிடுவார். உங்க மைண்டை செட் பண்ணிடுவாரு. உங்களுடைய திங்கிங், உங்களுடைய இமேஜினேஷன், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் அவருக்கு ஈக்குவலா கொண்டாந்துருவார். அவருக்கு டியூன் பண்ணிக்குவாரு. உங்களை உருவாக்கிடுவார். யாருக்கு எந்த ஜனங்களுக்கு உங்களை யூஸ் பண்ணணுமோ அவங்களுக்கு ஏற்ற விதத்துல உங்களை உருவாக்கிடுவார். அடுத்து அவங்க போகும்போது இந்த வார்த்தை தான் பேச போறீங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வார்த்தையோட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க டைமை. என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பான்னு உபவாசம் இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. வார்த்தையை படிக்க படிக்கதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இப்ப நமக்கு மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியம் என்பது எளிதானது அல்ல. அதே மாதிரி ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்காம பயன்படுத்த முடியாது. பாடுகள் மத்தியில தான் ஊழியம் செய்யணும். அதனால அங்க பொறுமை வேணும். பாடுகள் மத்தியில் நம்ம ஊழியம் செய்ய பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், அவமானத்தை தாங்கிக் கொள்ளணும், புறக்கணித்தல தாங்கிக் கொள்ளணும், எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்ளணும். அதற்கு நம்மளை பக்குவப்படுத்துவார். பக்குவப்படுத்தி தான் நம்மளை கொண்டு வருவார். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ராஜாவா தேவ மனுஷனா, அவருடைய ஃபியூச்சரை மோசே என்ன சொல்றாரு, என்ன எது பண்றாரு? தெரிந்தெடுக்கிறார். தேவ மனுஷன் தெரிந்தெடுக்கிறார். அப்ப இந்த பாதையில தான் போகணும். அப்ப அந்த பாதையில கொண்டு வரார் ஆண்டவர். ஆனா மோசே அறியாத காரியம் என்னன்னா, ஆண்டவர் அரண்மனை விட்டு வெளியே வந்த உடனே பயன்படுத்துவார் நினைச்சாரு. ஆனா 40 வருஷம் இவர் வனாந்தரத்துல உருவாக்குனார். அந்த உருவாக்கி தான் இவரை பயன்படுத்தினார். அதே மாதிரிதான் நமக்கும் உங்களை பயன்படுத்தணும்னா ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்கு உங்களை விட்டு கொடுங்க, அர்ப்பணிங்க. நான் பிறந்ததுல இருந்தே வசதியா தான் இருந்தேன். நான் கஷ்டப்படலை. ஏன்னா நான் பிறக்கும் போதே அப்பா ஏசிடிவா இருந்தாரு. 2 ரைஸ் மில் இருந்தது, 2-3 வீடுகள் இருந்தது, வாடகை வந்துட்டு இருந்தது, நிறைய நிலங்கள் இருந்தது. அதனால நான் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்படிதான் நான் வளர்ந்தேன். எது வேணும்னாலும் உடனே வாங்கிடுவேன். சைக்கிள் வேணுமா, உடனே சைக்கிள். 3 சக்கர சைக்கிள் வேணும், 3 சக்கர சைக்கிள், 2 சக்கர சைக்கிளா, 2 சக்கர சைக்கிள். அதில் சின்ன சைக்கிள், பெரிய சைக்கிள். அந்த ஸ்டேஜ் வரும் சின்ன சைக்கிள் வாங்கினேன். பெரிய நானோடனே பெரிய சைக்கிள் வாங்கிட்டேன். அப்போ அட்லஸ் ராலின்னு தான் இருக்கும் 2 கம்பெனி. அந்த ராலி
வந்து ராயல் என்ஃபீல்டு மாதிரி, புல்லட் ராயல் என்ஃபீல்டு மாதிரி அது ரேலின்றது. அந்த சைக்கிளை வாங்கிட்டேன். என்ன நினைச்சேன், நான் வயலின் வாங்கினேன், ஆர்கன் வாங்கினேன், வீட்லேயே ஆர்கன் வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்படியெல்லாம் இருந்தேன். ஆனால் ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒன்றுமில்லாமல் ஆயிட்டேன். நான் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் கொண்டு போனார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட ஆட்டோக்காரன்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு கிடப்பேன். ஒரு காலத்தில் நான் ஒரு டைரக்ட் அசிஸ்டண்டாக இருந்தேன். ஒரு ஜீப்பை வந்து அவர் எடுக்க மாட்டார், ஏன்னா ரொம்ப அதுக்கு பெட்ரோல் போட வேண்டி இருக்குதுன்னு, ஓவராக பெட்ரோல் குடிக்குதுன்னு. ஆனால் அதுக்கு ஒரு டிரைவர் வச்சு அதில் நான் பெட்ரோல் போட்டு நான் அவரோட போவேன். நான் அப்படி காசு செலவழித்தேன். அந்த ஒரு டைரக்டர் வந்து நடிக்கவும் செய்வார். அவர் சினிமாவில் என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு பண்ணுறாரோ போடுறாரோ, எந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறாரோ அந்த ட்ரெஸ் எல்லாம் நானும் தப்பேன். அவருக்கு வந்து ப்ரொடியூசர் செலவில் தப்பார். அது ஒரு சீனில் போடுவார், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவார், அவ்வளோதான். நான் அதை எப்பயுமே போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் அவர் என்ன ட்ரெஸ் எல்லாம் போடுறாரோ அந்த ட்ரெஸ்ஸை நானும் தச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் அப்படியெல்லாம் செலவழிச்சுக்கிட்டு இருந்தேன் இஷ்டம் போல. ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டார். ஒன்றும் இல்லாதவனை போல ஆக்கிட்டார். என்னை மற்றவங்க முன்னாடி போய் கை கட்டி நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு ஊழியத்தில் தொடக்கத்தில் வேலை பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 7500 சம்பளம். ஒரு 8500 இருந்தால் எனக்கு சரியா இருக்கணும். ஒரு 1000 ரூபா கூட்டி கேட்டு ஒவ்வொரு வாரம் அந்த ஊழிக்காட்ட போய் நிற்பேன். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் நிற்பேன். ஒரு 1000 ரூபா எனக்கு கூட்டி கொடுங்கன்னு 52 வாரமும் போய் நின்னேன். எப்படி இருக்கும், அழுகையோட தான் உட்காந்து வேலை பார்ப்பேன். அவ்வளோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை. பணம்னா எவ்வளவு கஷ்டம்னு. ஆனால் அது எப்படி கொண்டாந்தாருன்னா, இன்னைக்கு என்னை அறியாதவங்க தான் இன்னைக்கு என்னை வந்து போஷிக்கிறாங்க. எனக்கு அவங்க மூலமா தான் ஆண்டவர் போஷிக்கிறார். என் கண்ணு முன்னால் இருக்கவங்க என்னை போஷிக்கல, அவங்க மூலமா என்னை போஷிக்கல ஆண்டவர். ஆண்டவர் நான் மேம்பட சொல்றேன். நான் என்னை அறியாதவங்க 95 வயசு ஒருத்தருக்கு நாகர்கோயில்ல இருக்கிறார். அவர் டெலிபோன்ஸ்க்கு சீஃபா இருந்தவர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்கே. இன்னைக்கு அவருக்கு வயசு 95 வயசு. மாசம் 500 ரூபா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அனுப்புறாரு. அது எப்படி நான் மேன்மையா பார்ப்பேன். நான் அப்ப நான் பணத்தை நான் பார்க்கல, மனுஷங்களை பார்க்கல, ஆண்டவரை மாத்திரம் பார்க்க வச்சிருக்கிறார். இதுதான் வனாந்திரத்தில் நடந்தது. அரண்மனை பார்க்காத, பின்னாடி முறுமுறுக்கிற ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வரப்போறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், மோசைக்கு தெரியாது. இதெல்லாம் பார்க்காத, என்னையே நோக்கி பார். அவரையே நோக்கி பார்த்து நடந்து போய்கிட்டு இருக்கேன். நான் மோசே வந்து ஒரு பெரிய உதாரணம். ராஜா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லாதவன் ஆக்கிட்டார். ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பழரசம் குடிச்சிருப்பாரு. அவர் வீசுறதுக்கு, மயில் தொகை வீசுறதுக்கு எத்தனை பேர் இரவு பகலா நின்று இருப்பாங்க. கொஞ்சமாவது வேர்த்திருக்குமா அவருக்கு? சஃபகேஷன் தெரிஞ்சிருக்குமா? அரண்மனை வாழ்க்கை, உனக்கு என்னப்பா ராஜா வாழ்க்கைன்னு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷன் வனாந்திரத்துல வேர்க்க விறுவிறுக்க வெயில்ல கொடுமையில நடத்தினார். வெயில்ல அவர் வேர்த்ததை விட உள்ள எவ்வளவு வேர்த்திருக்கும் அவருக்கு. அவன் தான் தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி தூக்கிட்டு வந்துட்டார். பணம் வரும் போகும். இந்த இது அனித்தியமானது. அதான் சொல்றாரு, அனித்தியமானது எல்லாம் மெட்டீரியல் பிளஸிங்ஸ் எல்லாம் அனித்தியமானது. பிரசிங்க எப்ப பேசுவேன்னு தெரியல. அவ்வளவு ஆழமா எழுதி வச்சிருக்கிறேன். நான் அதைத்தான் எடுக்கணும்ன்றத ஆண்டவர் இதை கொண்டாந்துட்டார். ஒருத்தர் புதுசா ஒண்ணு செஞ்சுட்டேன், சாதிச்சேன் நினைச்சேன்னா ஏற்கனவே ஒருத்தர் அதை செஞ்சிட்டான்றார். அது மாதிரிதான். அதனால ஒரு புது ரூட்ல தூக்கிட்டு வர்றார் மோசைய. நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் மோசை போல. நம்ம வனாந்திரத்துல இருப்போம், பெரிய கேள்விக்குறி இருக்கும். ஆனா மோசைக்கு நடந்து நமக்கு நடக்கும். நீங்க அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் ஆண்டவருக்கு பின்னாடி போவேன். நான் சொல்ல பாதர் பாடிப்பாரு, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால். அது மாதிரி
ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு வந்துடணும், அவ்வளவுதான். ஆனா இதுல தியாகம் உண்டு. மேன்மையாக உட்கார வைப்பார். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வைப்பார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். போற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். போகும் இடமெல்லாம் அறியாத ஜனங்கள் எல்லாம் நேசிப்பாங்க. ஒருத்த ஏமாத்துறாங்களா, ஒருத்தருடைய அன்பு கிடைக்கலையா, அதை பர்கட்டின்றுவார். ஒரு கால் இருக்கிற தூசியை தட்டி போட்டு வாடுவார், போயிட்டே இருந்துருவார். ஃபாலோ மீ, இன்னும் அநேக இடங்களுக்கு போகணுமா அப்படின்னு போயிட்டே